கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் புதிய நடைமுறையை குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அறிமுகம் செய்ய உள்ளது. அதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான ஹோட்டல் அறைகளுக்கு பணம் செலுத்துவதை கனேடிய அரசாங்கம் நிறுத்திவிடும். இந்த ஹோட்டல் திட்டம் தற்காலிகமானது எனவும் இதற்காக 2020ஆம் ஆண்டு முதல் $1.1 பில்லியன் செலவாகியுள்ளது என்றும் குடிவரவுத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கில் உள்ள ஹோட்டல்களில் 485 புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியுள்ளனர். திட்டம் முடிவடைவதற்கு முன்பு அவர்கள் வாழ புதிய இடங்களை கண்டறிய இது உதவும் என அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் வாடகை அதிகமாகவும் தங்குமிடங்கள் ஏற்கனவே நிரம்பியதாகவும் இருக்கும் நகரங்களில் வீடுகளை கண்டுபிடிக்க பலர் சிரமப்படுவார்கள் என்று நிபுணர்கள் கவலைப்படுகிறார்கள். சமூக குழுக்களும் தேவாலயங்களும் உதவி செய்து வரும் போதிலும் புகலிட கோரிக்கையாளர்கள் பணம் மற்றும் இடமில்லாமல் தவிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். 2023ஆம் ஆண்டில் நிதி சிக்கல்கள் உதவியை தாமதப்படுத்திய போது சில புகலிட கோரிக்கையாளர்கள் தெருக்களில் தூங்க வேண்டியிருந்ததை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். கடந்த ஆண்டை விட இப்போது குறைவான மக்கள் புகலிடம் கோருவதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் ஹோட்டல் நிதியை முடிவுக்கு கொண்டு வருவது பட்ஜெட் சிக்கல்களை எதிர்கொள்ளும் மாகாணங்கள் மற்றும் நகரங்களுக்கு மட்டுமே செலவை ஏற்படுத்தக்கூடும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஹோட்டல் நிதியை முடிவுக்கு கொண்டு வருவது பட்ஜெட் சிக்கல்களை எதிர்கொள்ளும் மாகாணங்கள் மற்றும் நகரங்களுக்கு மட்டுமே செலவை செலுத்தக்கூடும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர்.